ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆனி அமாவாசை நாளானது நடந்து முடிந்திருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் மீனம் ராசி நேயர்களுக்கு முதல்ல கிரக நிலை, கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. முதல்ல மீனம் ராசி நேயர்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கிரக நிலை பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ இந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலையும் கிரக மாற்றமும் அமைஞ்சிருக்கு. அதே போல மீனம் ராசி நேயர்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா, காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியின் விளிம்பில் சென்று முழு வெற்றியடையாமல் இருந்து வந்த நிலை மாறலாம். அதாவது இதுவரையும் மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியினோட விளிம்பு வரை போயிட்டு வந்துடுங்க. அதாவது வெற்றி அடையாமல் பாதியிலே வந்த நிலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிமேல் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மீனம் ராசி நேயர்கள் இனி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிலைக்கலாம். அதே போல் உடல்நிலை சீரான நிலையில் இருக்குங்க. சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். பேச்சை பாதியாக குறைப்பது மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனாக இருக்கலாம். நீங்கள் சொல்லாததை எல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பலுக்கும் மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். அதனால மீனம் ராசி நேயர்கள் எதை பேசினாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாகனம், இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு பணி இடம் மாறுதல், பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணம், நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு வாகனத்தில் செல்லும் போது நிதானமாக செஞ்சீங்கன்னா விபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மீனம் ராசியில தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றாக யோசித்து எதையும் செய்யலாங்க. இந்த கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கை தேவைப்படும். நன்கு விசாரித்து எதையும் ஆலோசித்து நீங்கள் செய்யலாம். அதே போல் எங்கு பயணம் செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மிகுந்த முன் ஏற்பாடுகள் நீங்கள் செய்துட்டு செல்லலாம். இதனால் எந்தவித இடையூறுகள் ஏற்படாமல் இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் எந்த மாதிரி நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேச வேண்டும். பண விஷயங்களில் மிகவும் நீங்கள் கராராக இருக்கணும். தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது மீனம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் தைரியம் பிரகாசிக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அசட்டு தைரியம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. தாயார், தாய் வழி உறவினர்களுடன் உறவுகள் மேலோங்கி காணப்படும். வீடு, மனை வாங்கக்கூடிய வாகனம், ஆபரணம் இந்த யோகம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் மீனம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலாம். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க இது ஒரு நல்ல வழிவகையாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஏதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். அதே போல் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை. பிள்ளைகளுடன் தேவையற்ற வீண் வாதங்களில் ஈடுபடவே கூடாது. உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் இருக்குங்க. அதே போல மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்தில் படிப்பில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. ஆனால் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சோம்பல் அப்படின்ற விஷயம் இருக்கவே கூடாது. உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை வீட்டில் உள்ளவர்களிடம் ஆலோசித்து நீங்கள் செய்யலாம். மீனம் ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மீனம் ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கலாம். சிக்கன நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு என தனி முத்திரையை நீங்கள் பதிப்பீங்க. சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படலாம். மிகவும் ஒரு அருமையாக உடல்நிலை முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அதில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு உண்டாகலாம். ஆடை அணிகலன் புதியதாக வாங்குவீங்க. சிலரின் பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். உன்னத நிலைக்கு செல்ல வேண்டிய மனம் உங்களுக்கு இயங்கலாம். மீனம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிவனை வியாழக்கிழமைகளில் வழங்கி வருவது மன அமைதியை உங்களுக்கு தரலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் தொல்லையும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால் கண்டிப்பாக மீனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாங்க. மீனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் சனி. அதே போல் மீனம் ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 14, 15 மற்றும் 16. மீனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த பலனுக்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, விதி அவங்களுக்கு எப்படி விளையாடி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.